ஸோ இதுதான் குவாலிட்டி. ஓகே, ஸோ ஃபுல் கிராஸ். ஹலோ எவ்ரிவன். ஸோ என் கண்ணு முன்னாடியே நம்மளோட ஷாப் நல்ல க்ரோத் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரீசெண்ட் டேஸாக நம்ம இதுவரை எடுக்காத நிறைய வெரைட்டிஸ், எக்ஸாட்டிக்கான ஐட்டம்ஸ் ஏகப்பட்டது எடுத்து மாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். பட் வீடியோ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக நான் சரியாக போஸ்ட் பண்ண முடியல. அதெல்லாம் ஒன்றுமே இஷ்யூ இல்லை. பட் இனி வர போகிற வீடியோ எல்லாமே ரொம்ப இன்ஃபர்மேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப கிளியராகவும் இருக்க போகுது. தென் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுமா எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரே வீடியோவில் 14 வெரைட்டிஸ்க்கு மேலே கப்பி பார்க்க போகிறீங்க. வாங்க. என்னன்னே தெரில, 14-15 வெரைட்டிஸ் கப்பி இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம கை போகிறது ஏஎஃப்ஆர் தான். ஸோ ஏஎஃப்ஆர் வழக்கம் போல் நல்ல குவாலிட்டி, செமி அடல்ட் கிடையாது. இதெல்லாம் அடல்ட் ஆச்சுன்னா அப்படியே வேறு லெவலில் மேலே டார்சல் ஃபின்லாம் இருக்கும். தென் மேல் மட்டும் இல்லை, ஃபீமேலும் பெட்டரான குவாலிட்டி, பெட்டர்னா சூப்பர் குவாலிட்டி, எந்த ஒரு மிஸ் மார்க்கிங் எது இல்லாமல். இதுவும் ஹை டார்சல் ஃபின், அதை தெரியுது பார்த்தீங்களா? மேல் மாதிரியே மேலே இருக்க ஃபின் வந்து பெருசாக ஒரு ஃபீமேலுக்குமே. ஸோ இது எல்லாமே இன்னும் மெச்சூர்டாக மாறும். இப்போயே குட்டி ஸ்டேஜ் இன்னும் வளருவாங்க. ஸோ குவாலிட்டி தாறுமாறாக இருக்கும். பட் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஃபிஷ் இதுதான் மெட்டல் ப்ளூ கப்பியில் டம்போயர். இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்ததும் கிடையாது, கிடைச்சது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் மெட்டல் ப்ளூ கப்பியில் டம்போயர். ரொம்ப ரொம்ப நான் சீப்பஸ்ட் ப்ரைஸ்ன்னு என்றைக்கும் வார்த்தை சொல்ல மாட்டேன், அஃபோர்டபுள்னு சொல்லுவேன். ஏன்னா வெறும் 80 சில்லற 100 ரூபாய்க்கு உள்ள கேரளா கப்பி இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்குற ஷாப் நம்ம ஷாப்புன்றதுல எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ இது நிறைய பேர் ப்ரோ இவ்வளோ சீப்பாக எப்படி கொடுக்குறீங்க அப்படின்வாங்க. ஸோ இது சீப் கிடையாது, என்னால் அஃபோர்டபுளாக கொடுக்க முடியுது. ஸோ கொடுக்குறேன், கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இதே மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல, என்னால் முடிஞ்சளவு நான் இதே மாதிரி கொண்டு வரேன். ஸோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போனாலே ஒரு கடையில் அது கடல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்துட்டுருக்கேன். முடிஞ்ச அளவு தமிழ்நாட்டிலே டாப் லிஸ்ட்டில் நம்ம வெப்சைட் கொண்டு வரதான் ஆசை. வெப்சைட்னா என்ன, மற்றவங்க கூட நல்லா வரணுன்றதை காட்டிலும் என்னோடய வெப்சைட் நல்லா ஒரு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக நிறையா ஸ்டாக்ஸ் இருக்கணும்னு ஒரு ஆசை. ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். தென் இது எல்லாமே ஆல்பினோ ரெட் கோப்ரா. ஸோ ரெட் கோப்ரா நம்ம ரெகுலராக எடுப்போம். இந்த தடவை ஆல்பினோ ரெட் கோப்ரா எடுத்திருக்கேன். ஆனால் ஆல்பினோ ரெட் கோப்ரா மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு இந்த தடவை வந்ததில். அதனால் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஊற்றி நான் டேங்க்கில் தனியாக குவாரண்டைன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இது எல்லாமே டம்போயர்ஸ். இந்த தடவை ஓகே நல்ல குவாலிட்டி அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஏன்னா செமி அடல்ட், இன்னும் அடல்ட்டாக மாறப்போ தான் அந்த காது இதெல்லாம் பெருசாக மாறும், டெய்லாம் பெருசாக வரும். இப்போதைக்கு எல்லாருமே ஒரு செமி அடல்ட். ஆக்சுவலாக இதுதான் சேல்ஸ் சைஸ். ஒரு சில இடத்துல சேல்ஸ் ஆகலைன்னா சைஸ் பெருசாக அந்த மாதிரி ஆகும். ஒரு சில இடத்துல பெருசாகவும் ஆக்கி கொஞ்சம் ப்ரைஸிங் கூட அந்த மாதிரி வரும். நம்ம ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் 60 ரூபா 80 ரூபா இந்த மாதிரி அந்த ரேட் கொடுக்கனால ஓரளவு செமி அடல்ட்லேயே மூவ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த ஸ்டாக் பல்காக ரெடி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ரொம்ப சைஸிங் ஏற்றினா லேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த சைஸ் நாங்கள் மேக்ஸிமம் சேல்ஸ் பண்ணிடுவோம். நம்ம கேரளா நம்ம ப்ரீடர் நிறையா இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாண்டரெல்லாம் ஒர்த்து இந்த தடவை. ஸோ இந்த தடவை வந்த வீடியோ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நான் காமிக்கிற ஒர்த்துன்ற வார்த்தை தான் வரும். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி பார்த்தாலே ரொம்ப அப்படியே பிடிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான். ஏன்னா இதெல்லாம் 2 நாள் சேல்ஸுக்கு மட்டும் தான். திங்கள் செவ்வாய் தான் அதிகபட்சம் இருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் பாருங்கள், புதன்கிழமை எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிரும். ஆமாம் அதுக்குள்ளே. ஸோ ஏன்னா வெரைட்டிஸ் 14 வெரைட்டிஸ் எல்லாத்துலேயும் லிமிட்டடான பேர், 10 பேர் 6 பேர், சில இதில் மட்டும் 20 பேர். இந்த கோல்டன் மட்டும் கடைசியாக காமிச்சிருப்பேன், அதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அது ப்ரீ ஆர்டர் பேஸ் பண்ணி எடுத்திருந்தேன். மற்றதெல்லாம் சும்மா ஒரு 2 நாளைக்கு கொடுத்த ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டே இருக்கனால லிமிட்டடாக தான் எடுப்பேன். ஏன்னா இது ஃபுல்லாக குட்டிடுற ஐட்டம்ன்றனால வந்தீங்க குட்டியிட அப்புறம் டேமேஜ் அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கரெக்டாக ஸ்டாக்ஸ் 2 நாள் சேல்ஸுக்கு எடுத்து முடிச்சோடனே அடுத்து ஒரு நாள் டேங்கை ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஃப்ரீ பண்ணிட்டு புது ஸ்டாக்ஸ் எடுத்துடுவேன். அதே மாதிரி ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் ஜெட் பிளாக் கப்பி கேட்டிங்களோ இந்த தடவை உங்களுக்கு தான். ஸோ ஜெட் பிளாக் கப்பிலையும் பேர்ஸ் எடுத்திருக்கோம். சூப்பரான குவாலிட்டி. ஸோ எல்லாமே நல்லா அடல்ட் இந்த தடவை ஜெட் பிளாக்லாம். ஸோ மேலும் அடல்ட் ஃபீமேலும் அடல்ட், சூப்பரான குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ண வேணாம், டக்குன்னு புக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ப்ளூ கலர் கப்பி எத்தனை வேரியண்ட்டில் இருக்குன்றது தெரியும் உங்களுக்குலாம். ஒரு 2-3 வேரியண்ட் நாம் அதில் அடிக்கடி சொல்லியிருப்போமா. இந்த தடவை 4-5 வேரியண்ட்டுக்கு மேலே ப்ளூ கலரில் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நிறையா காமிக்கிறேன். தென் இது எல்லாமே சாண்டா கிளாஸ். ஸோ வழக்கம் போல் கிறிஸ்மஸ் டைத்தில் ஹெவியாக சேல்ஸ் ஆன ஐட்டம். அதே மாதிரி தான் ரெகுலராகவும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. போன தடவை வந்ததெல்லாம் வெறும் ஒரே நாளில் எல்லாமே புக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 20 பேர்ஸ் கொண்டு வந்தேன். பட் இந்த தடவை அவ்வளோ பேர்ஸ் கொண்டு வரலை. ஏன்னா வெரைட்டிஸ் நிறையா இருந்திருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் லிமிட்டடாக கொண்டு வந்திருக்கேன். இனி கப்பீஸ்லாம் ப்ரீ ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஏன்னா ஒரு சில வெரைட்டிஸ்லாம் நிறைய பேரண்ட்ஸ் வச்சு ப்ரீட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் மேல் ஃபீமேல் நம்ம இத்தனை வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம அந்த மாதிரி ப்ரீ ஆர்டர் பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஹோல்சேல் ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் ஃபார்ம் அதெல்லாம் பெருசு பண்ணணும், பெரிய வேலை இருக்குது. ஸோ நிறைய இடத்துல சொல்லி வச்சிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம், சீக்கிரம் எல்லாமே ரெடி ஆகட்டும். ஸோ கேரளாலேருந்து நிறையா ஸ்டாக்ஸ் நம்ம தமிழ்நாடுக்கு இனி நம்ம சைடு வரப்போகுது. தென் இது எல்லாமே எலக்ட்ரிக் ப்ளூ. ஸோ எலக்ட்ரிக் ப்ளூ வந்து இந்த தடவை தான் நம்ம கொஞ்சம் நல்ல குவாலிட்டி அண்ட் ரொம்ப நாள் கழித்து கிடச்சிருக்கு.
ஸோ எலக்ட்ரிக் ப்ளூலேயும் மேல் அண்ட் ஃபீமேலாம் சொல்ல தேவையில்லை, எல்லாத்துலேயும் என்கிட்ட மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே கிடைக்கும். ஸோ சம்டைம் கேரளா கப்பி இந்த இம்போர்ட் டைப்ஸ் எல்லாமே மேல் மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்மகிட்ட அப்படி கிடையாது, எப்போயுமே மேல் இருந்தால் அதுக்கு ஃபீமேல் இருக்கும். நாட் ஓன்லி கப்பி, ஈவன் நம்ம பெட்டா ஃபிஷ் கூட மேல் ஃபீமேல் பேர்ஸாக கொடுத்துட்ருக்கோம். பேசிக் வெரைட்டி ஆகட்டும் இல்லை ரொம்ப எக்ஸாட்டிக்கான வெரைட்டிஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயும் மேல் அண்ட் ஃபீமேலாக கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸி கிடையாது. இப்போ ஆசரிஸ் நான் எதுக்கு பண்ண மாட்டேன்னா, முடியும், யார் நினச்சாலும் அதை நல்லா பண்ண நினச்சா பண்ண முடியும். ஃபுட்ஸும் அதே மாதிரி தான், ஃபுட்ஸ் கூட கொஞ்சம் டஃப் இருக்குது அதில் ஒரு சில விஷயங்களை, அதை நம்ம இன்னொரு வீடியோ பேசுவோம் கண்டிப்பாக அதை பற்றி. தென் இது எல்லாமே ஒயிட் டெக்ஸிடோ கப்பி. ஸோ ஒயிட் டெக்ஸிடோ டாப் கிரேடில் இருந்தே கிடச்சிருந்துச்சு. மேலும் சூப்பர், ஃபீமேல் ரொம்ப சூப்பர், பக்கா பேர், மேல் ஃபீமேல் ரெண்டுத்துக்குமே ஃபின் எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்துச்சு. ஸோ மஸ்ட் ட்ரையில் இதுவும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்க கப்பி எல்லாமே நான் மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்வேன். காய்ஸ் மெசேஜ் ஃபோன் மாற்றி வந்துகிட்டே இருக்குது. ஓகே டன். இதுதான் நான் சொன்ன ஃபீமேல் எவ்வளோ ஒர்த்தாக இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி அடல்ட், இது செமி அடல்ட் கிடையாது. மேக்ஸிமம் வந்து செமி அடல்ட் அண்ட் அடல்ட் ஒரு சின்ன சைஸ் காட்டணும். ஸோ மஸ்ட் ட்ரை. அதே மாதிரி கப்பி எல்லாமே ஸ்டாக்ஸ் ஓரளவு முடிஞ்சு, லாஸ்ட் ஒரு 30 பேர் 20 பேர் தான் என்கிட்ட இருக்குன்னா டக்குன்னு கிளியரன்ஸ் சேல்ஸ் நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். அதெல்லாம் வேண்டுறவங்க ரொம்ப அப்படியே ஆஃப் தி ப்ரைஸ்க்குலாம் வாங்க முடியும் நம்மகிட்ட. ஸோ அதெல்லாம் எனக்கு லாஸ்ட்டு கொஞ்சம் பேர்ஸ்ன்றனால பிரச்சனை இல்லை, டக்குன்னு காலி பண்ணி விட்டுருவேன். அதெல்லாம் நீங்கள் வாங்கணுன்னா நம்ம குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஆட் ஆகிக்கோங்க. அதில் மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். தென் இதெல்லாம் வந்து ஹெச்பி ப்ளூ. ஸோ ஹெச்பி ப்ளூ பொறுத்தவரை எனக்கு ரெகுலராகவே கிடைக்கும். நான் கொடுக்குற கப்பிலே ரொம்ப ப்ரைஸிங் குறைச்சி கொடுக்குற கப்பியில் இதுவும் ஒன்று. ஸோ வெறும் 60 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸில் ஹெச்பி ப்ளூ நல்ல குவாலிட்டி மேல் அண்ட் ஃபீமேல் பேர்ஸே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இதோட கம்மியாக கொடுக்க முடியுமானா கொடுக்கலாம், எல்லாமே எவ்வளோ குறைக்கணுமோ குறைக்கலாம், குவாலிட்டி குறைஞ்சிரும். அதுக்காக தான் நான் ஓரளவு ரேட்டை என்ன குறைக்க முடியுமோ குறைச்சி அதில் என்ன பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ என்கிட்ட வாங்குற கப்பிலாம் நீங்கள் வாங்கி வளர்க்குறப்ப இதே குவாலிட்டியில் இருக்காது, இன்னும் குவாலிட்டி கூடும். ஏன்னா இது எல்லாமே ஃபார்மில் மொத்தமாக ப்ரீட் பண்ணி அப்படியே கொடுக்குறனால இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் தனியாக ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் வாங்கியோ இல்லை 2-3 ஸ்பீசிஸ் தனித்தனியாக வச்சோ நல்ல ஃபீடிங் கொடுத்து உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறப்ப டெய்ல் பெருசாகும், பாடி பெருசாகும், இன்னும் மெச்சூர்டாக அடல்ட்டாக மாறுறப்ப ரொம்ப கலர் சூப்பராக என்ஹான்ஸ் ஆகும். தென் இதெல்லாம் வைலட் மாஸ்கோ வைலட் செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுவரை எடுத்ததில் பெஸ்ட் குவாலிட்டியில் இது ஒன்று மாஸ்கோ வைலட். தென் இது எல்லாமே வைலட் கிங் கோப்ரா. நான் சொன்னதான் இந்த ப்ளூ வைலட் வேரியண்ட்டில் எவ்வளோ வெரைட்டிஸ் இதுவரை பார்த்துட்டோம் பார்த்தீங்களா. ஸோ ஒரு 6-7 வெரைட்டிஸ் கிட்டே பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். தென் இது போக ரெட் வேரியண்ட் நிறையா இருக்குது. இந்த தடவை நான் மிஸ் பண்ணது வந்து ஜாப்பனீஸ் ப்ளூவும் ஜாப்பனீஸ் ரெட்டு கிடச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு 16 வெரைட்டிஸை கொண்டு வந்திருக்கலாம். பார்ப்போம், அடுத்த வீடியோவில் 20 வெரைட்டிஸாக நம்ம எடுக்க பார்ப்போம். 20 வெரைட்டிஸ்லேயும் ஒரு 10 பேர் அப்படி எடுப்போம். ஓகே, ஸோ 200 பேர் நம்மகிட்ட இருக்கும் அப்படின்னா கப்பி. தென் இதுதான் நான் சொன்ன கோல்டு. ஸோ கோல்டு நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. பட் இன்னும் டாப் கிரேட்லாம் கோல்டு கிடைக்கும், ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம இது பேர் வெறும் 80 ரூபான்னு கொடுத்தா அதெல்லாம் 1000 ரூபா சொல்கிறாங்க நமக்கு. ஸோ பார்ப்போம், முடிஞ்சால் அதில் பேர்ஸ் வாங்கி நம்ம ரெடி பண்ணி ப்ரீட் பண்ண சொல்லுவோம். ஒர்த்தாக வரும் எல்லாமே, பார்ப்போம். ஓகே, ஸோ முடிச்சாச்சு. மேக்ஸிமம் இந்த வீடியோ முடிச்சிட்டேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த மாதிரி வீடியோ ஃபுல்லாக பார்க்குற எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு கிவ்அவே கொடுப்போம். ஸோ அதெல்லாம் நான் சொல்லாமல் கொடுக்குறேன்.